ரசிக்கிறியா? பசிக்குது. என்கிட்ட நாலனா இருக்குது. டேய், இதுக்கு இட்லி வாங்கினா ஆளுக்கு ஒண்ணு சாப்பிடலாம். நான் சாப்பாடே சாப்பிடலான் இருக்கிறேன். 4 அணா வச்சுக்கிட்டா பேப்பர், பழைய பேப்பர் வாங்குறது பேப்பர். மணி இந்தா, இந்த 4 அணாவுக்கு பழைய பேப்பர் வாங்கிட்டு போடா. அதை திங்கலாங்கிறியா? கழுத ஐடியா பண்ற போடா. சூடான செய்தி. இன்று சைனா பஜாரில் ஒரு அரவணைப்பு. 2 இளைஞர்களின் சாகசம். இன்றைய செய்தி, நாளைய சரித்திரம். தந்தை தந்தை தெப்பா தெப்பா இந்தோ குண்டோ. இன்று சைனா பஜாரில் ஒரு சோழகிரி ஏமாந்தார். 4ஆம் பக்கம் பார்க்க. இங்க இன்னொருத்த மொத்த ஏமாந்தவர்கள் எண்ணிக்கை என்ன ஆச்சு? 10 ஆச்சு. 10 பத்தாது. 10 ஆஸ்கர் நகரில் பாரத பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி மரணம். அடப்பாவி, 1966 ஜனவரி பேப்பரை 70 ஜனவரியில அது இன்னைக்கு பேப்பர் சொல்லி வைக்கிறான். விடக்கூடாது, திருட்டு பய. சைனா பஜாரில் மொத்தம் 30 பேர் ஏமாந்தன. போதுமாடா? போதும். பாத்தியா பொய் எவ்வளவு சீக்கிரம் போகுதுன்னு. இந்த சைனா பஜாரில் மொத்தம் 30 பேர் ஏமாந்தன. 30 பேர் இல்லடா, 29 பேர் தான் ஏமாந்தான். நான் ஒருத்த முடிச்சுக்கிட்டேன். பழைய பேப்பரை கொடுத்து நீ ஏமாத்த பாக்குற? எல்லாமே வயத்துக்கு தாண்டா, இல்லாத கொடுமைக்கு தாண்டா, இல்லாத கொடுமைக்கு தாண்டா. நல்லா இருப்பவன் நாணயம் கெடுவதும், நாணயம் கெட்டவன் நாடகம் நடிப்பதும் எல்லாமே வயத்துக்கு தாண்டா, எல்லாமே வயத்துக்கு தாண்டா, இல்லாத கொடுமைக்கு தாண்டா. முட்டாள் முன்னே எட்டாள் நின்னு பல்லவி பாடுறதும், முயலுக்கு 3 கால்கள் என்றால் ஆமாம் போடுறதும். முட்டாள் முன்னே எட்டாள் நின்னு பல்லவி பாடுறதும், முயலுக்கு 3 கால்கள் என்றால் ஆமாம் போடுறதும். உதட்டுக்கு மேலே சிரிப்பை வச்சு உள்ளதை மறைக்கிறதும், 1க்கு 10 பொய்யை சொல்லி உடம்ப வளர்க்கிறதும், குழையிறதும் இடையிறதும் வளையிறதும் நெளிகிறதும் எல்லாமே வயத்துக்கு தாண்டா, எல்லாமே வயத்துக்கு தாண்டா, இல்லாத கொடுமைக்கு தாண்டா. வயத்துக்கு தாண்டா, இல்லாத கொடுமைக்கு தாண்டா. நல்லா இருப்பவன் நாணயம் கெடுவதும், நாணயம் கெட்டவன் நாடகம் நடிப்பதும் எல்லாமே வயத்துக்கு தாண்டோ. நான் வந்து வாக்காளர் பட்டியல் செக் பண்ண வந்திருக்கிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இந்த வீட்டுல உள்ளவங்க விவரம் வேணும். நான் இந்த வீடு இல்ல, சீட்டாட வர்றவன். கை குறைந்து கூட்டிட்டு வர போறேன். இந்த வயசுலயே சீட்டாட்டம். நான் என் தம்பியை கூட்டிட்டு வர போறேன்.
கல்யாணமா என்ன அப்படி சொல்லிட்டீங்க? நான் கண்டிப்பா வரேங்க, நிச்சயம் வரேன். ஆமா, மாப்பிள்ளை வீட்டுல என்ன நகை போடுறாங்க? குட் மார்னிங் சார். அறிவு இருக்கா உனக்கு? முக்கியமான விஷயம் போன்ல பேசிட்டு இருக்கல, கொஞ்ச நேரம் இரு. இப்ப ஹலோ, நான் தான். அப்புறம் என்னங்க மறுபடியும் அப்படியே கேக்குறீங்க? நான் நிச்சயம் வந்துடுறேங்க. வச்சுட்டுமா? வச்சுறேன். இப்ப சொல்லு, என்ன வேணும் உனக்கு? நானு வாக்காளர் பட்டியல் சரி பார்க்க வந்திருக்கிறேன். இந்த வீட்டுல உள்ளவங்க விவரம் வேணும். வாக்காளர் பட்டியல் சரி பார்க்க போறியா? இந்த வீட்லயா? நான் இந்த வீடு இல்ல, எதிர் வீடு. நீங்க எப்படி சார் புஸ்தகம் படிக்க வந்தீங்களா? நீங்களும் இந்த வீடு இல்லையா? நீங்க யாரோ எங்க வீட்டுக்குள்ள வந்து என்ன யாரோன்னு கேக்குறியா? அப்பா, மிஸ்டர், நீங்க யார்? நான் வந்து வாக்காளர் பட்டியல் செக் பண்ண வந்திருக்கிறேன். இந்த வீட்டுல இருக்கிறவங்க விவரம் வேணும் எனக்கு. சார் உங்க பேரு? சிவா. சிவா. இதோ இருக்கானே சிவா. ஆமா, உங்களுக்கு என்ன வயசு ஆகுது? அதாவது 7.5 கழுத வயசு. ஒரு கழுதைக்கு என்ன வயசு? மிஸ்டர், கழுதைக்கு என்ன வயசுன்னு சொல்றதுக்காக நான் இங்க இருக்கேன். சரி, உங்களுக்கு எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லுங்க. 35. ஏன் சார் இந்த வீட்டுல வேற யார் சார் இருக்காங்க? இருக்கான ஒருத்தன், ஒண்ணுக்கும் உருப்படாதவன், மூத்தவன், மரண முசுடு. என்ன பத்தி யாராவது அனாவசியமா இந்த வீட்டுல பேசினா உடனே ஒரு கொலை விடுவாமா. ரோஷத்துல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. இப்போ வாயை மூடுவானா இல்லையா கழுத? என்ன சார் இதுன்னா? என்னன்னா சார், நாங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்க தான், கூட பிறந்தவங்க தான். ஆனா எங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை கிடையாது. 5 வருஷமா பேச்சுவார்த்தை கிடையாது. நீங்க யாரோ என்னவோ, உங்ககிட்ட அந்த மடைய என்ன பத்தி ஏன் பேசணும்? அவனுக்கு வயசாயி போச்சு, இப்படித்தான் ஏதாவது வளருமா? வயசாயிடுச்சா? 50 வயசு மனுஷனை காட்டிலும் 30 வயசுல கழுதை இன்னும் ஓல்டா தெரியும். சொல்லுங்க சார், உங்களுக்கு எத்தனை கழுத வயசு? அந்த கழுதையை விட ஒரு கழுத வயசுக்கு கூட. கழுதைதான் சொன்னா அவன் சொன்னாரே, அந்த கொலை இப்போ விடும். என்ன சார் இது? நான் ஒரு கவர்மெண்ட் அதிகாரி. யாரா இருந்தாங்க சார்? யாரா இருந்தாங்க? அண்ணன் கிட்ட தம்பி பேசுற பேச்சாது நியாயம் பாக்குறது இல்லையா? அவர் சொல்றது ரொம்ப கரெக்ட் சார். போறானே, அவனுக்கு மரியாதையும் தெரியாது, ஒரு மண்ணும் தெரியாது. நீப்பா சும்மாரா வெக்கம் கெட்டவனே. யாரு வெக்கம் கெட்டவன்? நானா உங்க தம்பியா? சொந்த மச்சான். ஹலோ. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. கூட பிறந்த தங்கச்சி புருஷன் போனானே, அறிவு கெட்டவன் தம்பி. அவனுக்கும் இந்த மானம் கெட்டவனுக்கும். அவருக்கு அறிவு கெட்டிருக்கு, இவருக்கு மானம் கெட்டிருக்க. கொஞ்ச நேரம் தொடர்ந்தாப்புல இந்த வீட்டுல நீ இருந்த உனக்கு ஏதாவது கெட்டு போகாம. இவங்க 2 பேருக்கும் கோர்ட்ல கேஸ் நடக்குதப்பா. என்ன கேஸ்? மான நஷ்ட வழக்கு. மான நஷ்ட வழக்கா? ஒரே வீட்டுல இருக்கிறவங்களுக்குள்ள தேவதானா? உருப்படாத பசங்களா அழிஞ்சு போறீங்களா? அழிஞ்சு கேஸே போட மாட்டேன். சொந்த மச்சான் தான், அதுக்காக கண்ணா விண்ணான் திட்டுறதா? விடுவனா? கோர்ட்டுக்கு எடுத்தேன். மான நஷ்ட வழக்கு தப்பா? இல்ல சிவாவை நான் கோர்ட்ல தலைகுனிய வைக்கல. என் பேர் ஈஸ்வரன் இல்ல. உங்க பேர் ஈஸ்வரனா? ஆட்டவடிச்சு எடுக்குவா. அதான் ஆட்டவடா பார்த்து இவன் தலையில 2 பொண்டாட்டியை கட்டிவிட்டான். இவனும் தாலி கட்டிவிட்டான். பொண்டாட்டிக்கு தாலியை கட்டாம பின்ன சூடியா கட்டுவாங்க. இப்ப மாட்டிட்டு முடிக்கிறானே. அப்போ சிவா சாருக்கு 2 பொண்டாட்டியா? போதும். பொண்டாட்டிங்க பேராவது மண்ணாங்கட்டியாவது. ஒன்னு தாடக, இன்னொன்னு சோற்பனக. யாரு தாடக? இந்த தாடகன்னு சொன்ன உங்க வாய் அழுகி போயிடும். மூத்த சம்சாரம் பெரிய சரஸ்வதி சபதம் பண்றான். சரஸ்வதியா? வீணா வாசிப்பாங்களா? தாடகையா சூர்பனகையா? எங்க இன்னொரு தடவை சொல்லுங்க. உங்க பொண்டாட்டி மண்டோதரிக்கு நாங்க ஒண்ணு குறைஞ்சு போயிடல. மண்டோதரியா? யார் மண்டோதரி? எவ மண்டோதரி? மண்டே பொழந்துருவேன். ஆமா, உங்க சம்சாரமா? மண்டோதரியா? யோ, அகிலாண்டம் அப்படி இருக்கும் பாரு. அகிலாண்டமாவது அண்டசரகரமாவது என்னங்க பேரு இது? எதுக்கு? என்னத்துக்கு? என் பேரையே எழுதிட்டு போறீங்க? முதல்ல அதை அடிங்க. கண்டவங்க வந்து என் பேரை எழுதிட்டு போறதா? இது வந்து வாக்காளர் பட்டியல். அப்படின்னா அதுக்கு என்ன தெரியும்? அதுக்கு இங்கிலீஷும் தெரியாது, தமிழும் சரியா வராது. அரகுறை 2 கட்டான். யார பார்த்து அரகுறைங்கிற? இந்த கிண்டல்லாம் உன் சக்களத்தி ஒய்யாரி கிட்ட வச்சுக்க. ஒய்யாரியா? ஒய்யாரிங்கிற பேரே பட்டியல் இல்லையே. ஒய்யாரி என்ன? பெரிய கைகாரி. 2வது சம்சார். இதோ இவதான். என்ன பத்தி பேச்சு நடக்கா போல இருக்க? நாத்தனாக்காரின்னா நடந்துக்கிற முறையில நடந்துகிட்டாதான் மரியாதை கிடைக்கும். ஏன் அகிலாண்டம் புரியுதா? இல்லன்னா யுத்த கண்டம் தான் நடக்கும். அம்மா, உங்க பேரு கைகாரியா ஒய்யாரியா? ஒய்யாரியா? இவ சொன்னாளா? நான் எப்படி சிங்காரிச்சுக்கிட்டாலும் அழகாத்தான் இருக்கும். அதுக்காக புறமப்பட்ட முடியுமா? சில பேரு என்னதான் அலங்காரம் பண்ணிட்டாலும் அசிங்கமா இருக்கும். வாய மொழி அமிர்தவல்லி. இவங்க பேர் அமிர்தமா? அமிர்தமா? அவ்வளவு விஷம். ஏன் அழகுல மயங்கிதான் என்ன முதல்ல கல்யாணம் செஞ்சுக்கிட்டாரு. என்ன இருந்தாலும் நீ 2ஆம் தாரம் தான். நான் 2ஆம் தாரமா இருக்கலாம். ஆனா நீ 2ஆம் தரம். உன் குணம் 2ஆம் தரம். உன் அழகு 2ஆம் தரம். எத்தனை நேரம் கேட்டியாப்பா?
என்ன தரங்கிட்டவன்னு சொல்றாப்பா. பெரியவங்க சின்னவங்கிற மரியாதை இல்லாம போச்சுப்பா. பேசுப்பா, என்னப்பா பேசாம நிக்கிற? மாலி, சாய் பேர் மாரியா? இவ சொல்றா நான் அழகா இல்லையா, அசிங்கமா இருக்கணும். உங்க அண்ணன் கிட்ட சொன்னாதான் அவர் காதலியே போட்டுக்கிறது இல்ல. உங்க சண்டை நிறுத்த போறீங்களா இல்லையா? சார், உங்க வயசு? என் வயசு உனக்கு எதுக்கு? பொண்ணு கொடுக்க போறியா? ஐயோ, நானே பிரம்மச்சாரி, எனக்கே பொண்ணு கிடைக்கல, உங்களுக்கு எப்படி சார்? நான் வந்து ஆக்காளர் பட்டியல் செக் பண்ண வந்திருக்கிறேன். இது ஒரு கொலகார குடும்பம்ப்பா. அவங்களுக்கு சண்டை போட்டுக்கவே நேரம் பத்தல. போட்டுங்க போடுறாங்க. என்ன சொல்லி பாத்தியே? பயமா? தலைய கிள்ளிடுவானோ? கொலகார குடும்பங்கிறானே, இவனை பார்த்தாதான் கொலகார மாதிரி இருக்கு. அவன் நடையும் மொகர கட்டையும் மூஞ்சில ஒரு தாடியும், மூஞ்சில தாடி முளைக்காம முதுகுலையா தாடி முளைக்கும். பொடி அறிவு கட்டவிட. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க சண்டைய? அண்ணி, யாரோ வந்திருக்காங்க. அவங்க எதுக்கு இப்படி சண்டை போடுறீங்களே? அவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? அசிங்கமா இல்ல? உள்ள போங்க அண்ணி, தயவு செஞ்சு உள்ள போங்க. உங்களுக்கு என்ன சார் வேணும்? என்னடா கேக்குற? வாயை திறந்து சொல்லி தொலை. வச்சலா, உங்க பேர் வச்சலாவா? ஒரு 2 ரூபாய் கூட. எதுக்கு? சீட்டாடவா? நான் நிச்சயமா தர மாட்டேன். அடப்பாப்பா, அவ எங்க அக்கா பிள்ளை. யாரு? இந்த மேல மண்டோதரன் இருக்காங்களே, அண்டச்சராச்சரம் அகிலாண்டம் இருக்காங்களா, அவங்க பெத்த பிள்ளையா? அது என்னங்க இது? இந்த வீட்டுல ஒவ்வொருத்தருக்கும் 2 பேரு. நிஜ பேர் ஒண்ணு, நையாண்டி பேர் ஒண்ணு. கொஞ்ச நேரத்துல திண்டாடி போயிட்டாங்க. ஆக்காளர் பட்டியல் செக் பண்ண வந்திருக்கேன். இல்ல, நான் பார்த்தாச்சு. இந்த வீட்டுல மொத்தம் நீங்க 9 பேர் இருக்கிறீங்க. 9 பேரு 9 கிரகம், நவகிரகம் மாதிரி. ஒண்ணு பாத்துக்கவே பாத்துக்காது. ஏங்க எல்லாரும் பாக்குற மாதிரி தான் இருக்கீங்க, ஏன் ஒருத்தர் பாத்துக்க மாட்டேங்கிறாங்க? No two watches agree. என்னைக்குமே 2 கடிகாரங்கள் ஒத்து போனதே இல்ல. அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? அதே மாதிரிதான் இந்த வீட்டுல இருக்கிற 9 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போகாததுக்கு காரணமே இல்லை. அது அவங்க சுபாவம். ஏங்க இந்த மாதிரி வீட்டுல நீங்க எப்படிங்க இருக்கிறீங்க? ஆணுக்கு உலகமெல்லாம் வீடு, பெண்ணுக்கு வீடுதானே உலகம். யாரோ எழுதி கொடுத்து பேசுறீங்க நீங்க. நான் இந்த வீட்டை விட்டு போயிட முடியுமா? எனக்கு பழகி போச்சு. நான் வாக்காளர் பட்டியல் செக் பண்ண வரலையே. இந்த வீட்டுல எதோ கிடைக்குது, ஆனா ஒருவேளை போரு கிடைக்க மாட்டேங்குது. என்ன வாடா போகலாம், வந்த வேலையே முடியலையடா, இன்னும் ஒருவேளை சோறு கிடைக்கல. பெருசா கேட்க போறோம்னு சொன்னீங்க, கேட்க விட்டா சொல்லடா. இவங்க சண்டையை விலைக்கு விடுறதுக்கு எனக்கு நேரம் பத்தல. மணி, இந்த வீட்டோட நிலைமையே சரியில்லடா. இத எனக்கு சாதகமாக்கிக்கலான்னு பாக்குறேன். ஒண்ணு தெரியுமா உனக்கு? இந்த வீட்டுல கையிரட்டி சோறு போடுறது கேட்க வேண்டிய நிலைமையே இல்லை. இதெல்லாம் நல்லா இல்லடா. ஒரு வழி இல்லடா, ஹோட்டல்ல சர்வரா இருக்கலாம். வாடா. ஐயோ, நான் ஏற்கனவே சர்வரா இருந்தவன்டா. இப்ப என்னடா பண்ண போறேன்? வேடிக்கை பாரு. வாங்க. ஏங்க என்னங்க நீ இன்னும் போகலையா? வந்த வேலை இன்னும் முடியலையே. முகத்துல தாடி வச்சுக்கிட்டு உள்ள ஒருத்தர் போனாரு, அவர் பேரு மாலி தானே? ஆமா. எதுக்கு? சொல்றேன். அவரு கூட ஏதோ ஒரு ஊர்ல ஏதோ ஒரு ஸ்கூல்ல படிச்சாரு. முத்துப்பேட்டையில? முத்துப்பேட்டை 6 வருஷம் படிச்சான். முத்துப்பேட்டை இப்ப இல்லன்னா அப்புறம் அவங்க போயிட்டாங்கடா. இப்ப நமக்கு வேண்டியது மாலி, முத்துப்பேட்டை.